எங்கே வந்தாய்? அரசாங்க விஷயம். உங்கள் அரசாங்க விஷயத்தில் எனக்கு அக்கறை இல்லை. அனுமதி இல்லாமல் அந்தரங்க மாளிகையில் அரசர் இல்லாத வேளையில் வந்து தனியான ஒரு பெண்ணிடம் பேச நெருங்குவது முறையற்ற செய்கை. ஏதோ முறையான செய்கை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் வந்தேன். ஒழுங்கான உலகத்துக்கு இலக்கணமே தாங்கள் தானே. என்ன கேலியா செய்கிறாய்? சேச்ச, அந்தரி சுந்தரி நிரந்தரி என்று அரசர் போற்றி புகழும் இந்த அற்புத உருவத்தை நானா கேலி செய்தேன்? உன் புகழ் எனக்கு தேவையில்லை. ஏன் வந்தாய், எங்கே வந்தாய், அதை சொல்லிவிடு, விரைவில் போய்விடு. சொல்லிவிடுகிறேன், விரைவில் போய்விடுகிறேன். போனால் மீண்டும் திரும்பி வரமாட்டேன். அப்படியே திரும்பி வந்தாலும் தாங்கள் இங்கு இருக்க மாட்டீர்கள். என்ன உளறுகிறாய்? புரிய சொல். மேன்மை தங்கிய திருவாளர் செல்வி கிருஷ்ணாதேவி அவர்கள் விரைவில் இவ்விடம் விட்டு வெளியேற வேண்டும் என்பது அடியேன் தாசன் விண்ணப்பம். மன்னிக்க வேண்டும் கவிஞரே, நான் போக முடியாது. நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. நீ குற்றம் செய்யவில்லை. உன் அழகு செய்த குற்றம், ஆபத்தான குற்றம், அரசாங்கத்திற்கே அழிவு தேடும் குற்றம். அரசரன் அழகில் மயங்கினார், அன்பு வழங்கினார். அரசராயிற்றே, சம்மதிப்பது நம் கடமை அல்லவா என்று அவர் ஆசைக்கு நான் இணங்கினேன். என் காதலையும் சர்வ சுதந்திரங்களையும் அவர் கற்பணித்தேன். எண்ணிப்பார், நீ ஒரு பெண்ணா இருந்தால் என்ன செய்திருப்பாய்? மயங்கிய மன்னரின் முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுந்திரும் மன்னவா, என்ன வேண்டி இருக்கிறது காதல்? சூழ்ந்திருக்கிறார்கள் பகைவர்கள், தூளாக்க புறப்படுங்கள் என்று வாளை கொடுத்து வழி அனுப்பி வைத்திருப்பேன். ஆஹா, கற்பனை அற்புதம். ஆனால் காரியத்தில் நடவாது. பெண் ஒருத்தி வருவதாம், மன்னர் அன்பு கிடைப்பதாம், அவள் அதை வெறுப்பதாம். எந்த கதையிலும் இல்லாத கற்பனை. பகைவர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் அரசர் நாட்டை மறந்து உன் காதல் வலையிலே கவிழ்ந்து கிடந்தார் என்றால் நாளைக்கு நாடு ஏது? நாடு இல்லை என்றால் அவர் ஏது? கிருஷ்ணா, வேண்டுமானால் உன் எடைக்கு எடை தங்கம் தருகிறோம். எங்கள் அரசரை எங்களிடமே விட்டுவிட்டு நீ போய்விடு. காதலுக்கு விலை பேச நான் இங்கே வரவில்லை. பொன்னும் புரளும் என் வரையில் மண்ணுக்கு சமானம். எனக்கு தேவை ராயர், அவரது அன்பு, சகலமும் எனக்கு அவரே. ஐயோ, தெரியுமே எனக்கு உங்கள் பாசத்தின் வரம்பு. விடிந்தால் மலர்ந்து பொழுதுபட்டால் கருகிவிடும் அரும்பு. கிருஷ்ணாதேவியாரே, நீங்களாக போகிறீர்களா அல்லது உங்களை போக வைக்க வேண்டுமா? உனக்கு என்ன தைரியம்? மன்னர் இல்லா வேளையில் வந்து என்னையா பயமுறுத்துகிறாய்? அவரிடம் சொல்லி உன்னை என்ன செய்கிறேன் பார். போவழியே. இப்போதாவது புரிந்து கொள்ளும் நிலையை. உனக்கு குடிக்க தண்ணீரோ குடியிருக்க நிழலோ ஆகப்படாது இந்த சாம்ராஜ்யத்தில். நீ பெண் என்பதாலும் கலைப்பண்பு உடையவள் என்பதாலும் இவ்வளவு பொறுமையோடு சொல்லுகிறேன். இப்போதே இந்த வினாடியே போய்விடு. இல்லையேல் உன் கெட்ட எண்ணத்திற்கு தக்க தண்டனை விதிக்கப்படும். எச்சரிக்கிறேன். அந்த காவியாடை பரதேசி உருட்டுகிறான் ஜபமாலை, ஊர் பெண்களை மயக்குவதற்கு, பாடுகிறான் பாமாலை, பக்த கோட்டிகளை ஏமாற்றுவதற்கு. பெண்ணென்று வந்துவிட்டால் போதும், பேச முடிவதில்லை அவனால். கையை நீட்டி விடுகிறான். தொட்ட கையை வெட்டி இருப்பேன் என் சொந்த இடமாக இருந்து. அவன் பெரிய யோகீஸ்வரன் என்று சொன்னாயே, போய் பார்த்தேன். மானம் மரியாதை எல்லாவற்றையுமே துறந்திருக்கிறான் அந்த மகாயோகி. என்ன நடந்தது? மன்னாதி மன்னர் கிருஷ்ணதேவராயரால் மதிக்கப்பட்ட இந்த அழகையும் உருவத்தையும் அந்த கேடு கெட்டவனுக்கு அளிக்க வேண்டுமா? சுவாமி இங்கே வந்தபோதே என் மாளிகை புனிதமாகிவிட்டது. உங்கள் பாதத்தை பூஜித்ததால் எனக்கு ஒரு உன்னதமான இடம் கிடைத்து விட்டது. சுவாமிகள் எனக்கு கருணை காட்டினால் என் எண்ணங்கள் யாவும் ஈடேறிவிட்டதாக சந்தோஷித்தேன். சந்தோஷப்படு, சந்தோஷப்படு. உனக்கு சந்தோஷம் அளிப்பதற்குத்தானே சன்னியாசிகளுக்குள்ள தடையெல்லாம் மீறிவிட்டு நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். ஏ பிரபஞ்ச மாயையின் பிரத்யட்ச உருவமே, முதலில் என் கோரிக்கையை நிறைவேற்றிவிடு. பிறகு நீ என்னென்ன கேட்கிறாயோ இல்லை என்றாமல் கொடுக்கின்றேன். வா 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 வா. அவசரம் ஏன் சுவாமி? அடியான் தங்கள் தாசி. ஸ்வர்ண மந்திரத்தையும் உபதேசித்து வசியத்தாயத்தையும் கொடுத்து விடுங்கள். பிறகு குரு காணிக்கை பெறாமல் உபதேசிக்க முடியாது. முதலில் காணிக்கை, பிறகு உபதேசம். முதல் உபதேசம், பிறகு காணிக்கை. முதலில் காணிக்கை. வெளியேறது. இது உத்தரம். நீ தொப்பன்றியின் கரங்களிலே சாய்ந்து விடு. இல்லையே பட்டன்று என் உயிர் போய்விடும். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா.
என்னுடனா விளையாடுகிறாய்? ஜெய ஜெகதம்பா. இந்த துரோகியை கைது செய்யுங்கள். நான் உயிரோடு இருக்கும் வரை உங்கள் கைதியாகி அவதிப்பட மாட்டேன். என் தண்டனையை நானே தேடிக் கொள்கிறேன். பைத்தியக்காரி, இவ்வளவு நாள் ராயரோடு பழகியும் அவருடைய பெருந்தன்மை புரியவில்லை. உன் கலைக்காகவே உன்னை மன்னித்திருப்பார். உங்கள் தயவும் தாட்சியமும் எனக்கு தேவையில்லை. சாவை துச்சமாக என் வாக்கை காப்பாற்ற நான் இந்த காரியத்தில் இறங்கினேன். ஆனாலும் நான் தோற்றுவிடவில்லை. யாரங்க இவளை அப்புறப்படுத்துங்கள். வெற்றி வீரர்களே, விஜயநகர பெருங்குடி மக்களே, சாம்ராஜ்யத்தின் வரலாற்றிலே இன்று ஒரு பொன்னேடு ஆரம்பமாகிறது. அநீதியையும் ஆக்கிரமிப்பையும் எதிர்த்து போராடி போராடி வேரோடு சாய்த்து விட்டோம். அந்த வெற்றி திருநாளை இன்று கொண்டாடுகிறோம். இந்த வெற்றி நமது வெற்றி அல்ல. வீரம் காட்டி தியாக போர் புரிந்து நாட்டுக்கு அமைதி தந்த அந்த நல்லவர்களுக்கு தலை சாய்ந்து வணக்கம் செலுத்துகிறோம். இந்த இன்பமயமான நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரும் கடமை இருக்கிறது. அதுதான் கத்தி பலமின்றி தனது புத்தி பலத்தினால் வெற்றி தேடித் தந்த ஒருவருக்கு நமது நன்றியை செலுத்துவது. உங்கள் முன்னிலையில் நானே அந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். மகாமந்திரி, அரியாசனத்தில் எம்மை கொலுவிருக்க வைத்து அல்லும் பகலும் இடையராது உழைக்கும் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? குருதேவர் வித்யாரண்ய சுவாமிகளால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உங்கள் அறிவுத்திறத்தினால் தான் இந்த உன்னத நிலைமையை அடைந்துள்ளது. இன்று நாம் கொண்டாடும் இந்த வெற்றிக்கும் மூல காரணம் நீங்கள் தான். அதற்கு நாம், இந்த நாடு, நாட்டு மக்கள் அனைவரும் தெரிவிக்கும் நன்றிக்கு அறிகுறியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். இந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல. என்ன, நீங்கள் இல்லையா? வேறு யார்? தில்லியிலிருந்து யானைப்படைகள் சமயத்தில் வந்திருந்தால் நாம் வெற்றியின் நிழலை கூட கண்டிருக்க முடியாது. வராமல் தடுத்து நிறுத்தியவன் ஒரே ஒரு வீரன். அவனேதான் இந்த பரிசுகளுக்கு அர்ஹதையுடையவன். அந்த வீரன் யார் அப்பாஜி? இந்த சாம்ராஜ்யத்தில் காலடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையிலே இருக்கும் ஒரு துர்பாகியசாலி பிரபு. மன்னர் முகத்திலே விழிக்கக் கூடாதென்று நாட்டை விட்டே துரத்தப்பட்டவன். ராமகிருஷ்ணனா? ஆம், அவனேதான் பிரபு. நாடு காக்க நினைத்த அந்த நல்லவன் மாலை சூடிய மணியாளை விட்டு, மழலை பயிலும் குழந்தையை விட்டு, மரணமே நேரலாம் என்று தெரிந்திருந்தும் வடதிசைக்கு சென்று பாபரை கண்டு யானப்படியை தடுத்து நிறுத்தி சாம்ராஜ்யத்திற்கு வெற்றி தேடி தந்தவன் அவனேதான் பிரபு. அப்பாஜி, நீங்கள் இவ்வளவு பெரிய குற்றம் செய்தீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மகாபிரபு, இந்த செய்தி ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை? கொடுத்த வாக்கு என்னை தடுத்து நிறுத்தியது. அப்பாஜி, ராமகிருஷ்ணனை நான் காண வேண்டும். கண்டு அவன் மன்னிப்பை பெற வேண்டும். இன்றே அதற்கு வழி செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அவன் முகத்திலே நான் விழிக்கும் வரை உண்ணவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன். என் உயிர் போனாலும் கவலை இல்லை. ஐயோ, வேண்டாம் அண்ணா, வேண்டாம். உண்ணாவிரதத்தின் தொல்லையை நீங்கள் உணரமாட்டீர்கள். ஒருவேளை உண்ணாவிட்டாலும் உடம்பு இழைத்துவிடும், மயக்கம் வந்துவிடும், உட்கார முடியாது, நடக்க முடியாது, தூங்க முடியாது. ராமகிருஷ்ணா, 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 வந்து விட்டாயா?
வந்துவிட்டாயா ராமகிருஷ்ணா? மறுபடியும் உன்னை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டதா? வேண்டாம் அண்ணா, வேண்டாம். பானையோடு என் தலையும் கடந்துவிடும். மரண தண்டனை இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. இது என்ன வேஷம் ராமகிருஷ்ணா? என்ன செய்வது மகாபிரபு? எனக்கு இந்த வெற்றி விழாவை காண வேண்டும் என்ற ஆசை கொள்ளையோ கொள்ளை. அதற்கு என் மனைவி விட்டால் தானே. நான் வீட்டில் இருந்து புறப்படும் போதே என் மனைவி என்னை தடுத்து, இந்தாருங்கள், உங்கள் உயிரில் எனக்கும் சரி பங்கு உண்டு, ஆகையால் நீங்கள் போக வேண்டாம், போக வேண்டாம், இப்போது ராயர் உங்களை பார்த்தால் உங்களது தலை போய்விடும் என்று பயமுறுத்தினார். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் வெற்றி விழாவையும் காண வேண்டும், என் தலையும் தப்ப வேண்டும். அதற்காக இந்த பாறையை தலை மீது மாட்டிக்கொண்டு வந்தேன் பிரபு. ராமகிருஷ்ணா, நான் உனக்கு செய்த கொடுமைகளை மறந்துவிடு. உன் தியாகத்தை விஜயநகர சமுதாயத்தின் எந்த தலைமுறையும் மறவார். மன்னர் மாறலாம், மண்டலங்கள் வேறுபடலாம், ஆனால் தென்னவன் நாட்டுக்கு நீ செய்த சேவை கல்லின் மேலிட்ட எழுத்து போல் காலகாலங்களுக்கு ஒளி வீசும். நீ விகடகவி மட்டுமல்ல, புரட்சி கவி, சாம்ராஜ்ய வரலாற்றிலே சாகாத இடம் பெற்ற வீரக்கவி. மனம் கனிகிறது மன்னா, மகிழ்வு மேலிடுகிறது இன்னா. இன்று நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 5 மணிகளும் தென்னவரின் கோட்டை வாயிலிலே ஒலிக்கின்றன. இடைவிடாமல் ஒலிக்கின்றன. 8 திசையும் கேட்கும்படி ஒலிக்கின்றன. ராமகிருஷ்ணா, விஜயநகர கவியரங்கிலே நீ ஒரு தனி இடம் பெற்றுவிட்டாய். உன் சேர்க்கையால் அது மங்காத புகழும் பெருமையும் அடைகிறது.